தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை உங்கள் அனைவரையும் என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக பார்ப்பதில் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கடந்த சில காலமாக தேவனுடைய வார்த்தையில் இருந்து உங்களுக்கு கடனே இல்லாமல் வாழ பழகுங்கள், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுக்கிற மகிழ்ச்சி அதற்கு அளவே இல்லை என்று தேவனுடைய வார்த்தையிலிருந்து பரிசுத்தாவியானவருடைய வெளிப்பாடுகளோடு கூட என்னுடைய அனுபவத்தையும் கர்த்தர் எப்படி நம்மை கடன் இல்லாமல் வாழ கற்றுக் கொடுக்கிறார் அவருடைய உபதேசங்கள் மூலமாக என்பதை குறித்தும் நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு தெய்வீக சுகத்தோடு கூட வாழ பழகுங்கள் என்ற தலைப்பில் 4 முறையாக பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 என்று 4 பாகமாக தேவனுடைய பெரிதான கிருபையில பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த வெளிப்பாடுகளோடு கூட உங்களிடத்துல தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டேன். நீங்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், மகிழ்ந்திருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அதன்படியே இன்று மீண்டும் ஒரு தலைப்பில, அதாவது தெய்வீக பாதுகாப்போடு கூட நாம் வாழ பழக வேண்டும். தேவன் பாருங்க, பிறக்கும் பொழுதிலிருந்தே நமக்கு பாதுகாப்பை உறுதி செய்கிறார். நாம இன்னும் கொஞ்ச நேரத்துல வேத வசனங்களை உங்களுக்கு ஆதாரமாக காண்பித்து பிறகு நான் என்னுடைய உரையை துவங்கலாம் என்று இருக்கிறேன். அவ்வளவு ஒரு, ஏனென்றால் இந்த சரீரம், இந்த ஆவி ஆத்மா சரீரத்திற்கு சொந்தக்காரர் அகில லோகத்தையும் படைத்த, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அதில் உள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன் யெகோவா என்னும் தேவன், அவருக்கு மட்டும்தான் உண்மையான அக்கறை, அன்பு, பாசம், பொறுப்பு, இதனுடைய வேல்யூ, அதாவது இந்த மனுஷன், இந்த மனுஷியுடைய உண்மையான வேல்யூ என்ன என்பது அவருக்கு மட்டும்தான் புரியும். மாம்சப்படி நம்மை பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கு கூட அதனுடைய மதிப்பு தெரியுமா என்பது சந்தேகம்தான். தெரியும், ஆனாலும் இறைவன், அதாவது உண்மையான படைப்பாளிக்கு இருக்கிற அந்த அந்த மதிப்பு மற்றவர்களுக்கு சற்று குறைவுதான் என்று சொல்லுகிறேன். சற்று அல்ல, நிறைய குறைவுதான் இருக்கிறது. அதனால்தான் மனிதர்களாகிய நாம் எவ்வளவு ஒரு அசட்டைத்தனமாக ஒருவரை ஒருவர் பார்த்து கேலி செய்வது, கிண்டல் செய்வது, உதாசீனப்படுத்துவது, இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கிறது. சரி, அதற்குள்ளே நாம் போக வேண்டாம். தெய்வீக பாதுகாப்போடு கூட வாழ பழகுவது என்பது கடினமான காரியமா என்று பார்த்தால் மிகவும் 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 சுலபங்க. It's really very very easiest thing if you are getting very wise understanding to know about the real revelations from the Holy Bible through our Trinity God revelations and through the teaching. It is very easy to live with divine protection. Brothers and sisters, பிரியமானவர்களே, எந்த ஒரு காரியத்திலும் நாம் சில விஷயத்துல பழகவில்லை என்று சொன்னால், உதாரணமாக ஒரு நீச்சல் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தண்ணீரில விழுந்த உடனே நம்மால் சரிவர நீச்சல் அடிக்க முடியாது. சில நேரங்களிலே அப்படிப்பட்ட நீச்சல் தெரியாதவர்கள் தண்ணீரிலே குதிக்கும் பொழுது ஆற்றிலோ, குளத்திலோ, கிணற்றிலோ அல்லது சமுத்திரத்திலோ நீச்சல் தெரியாத நிமித்தம் நிறைய பேர் இறந்து போகிறார்கள். ஆகவேதான் ஸ்விம்மிங் பூல் இருக்கிறது, கோச் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடத்து நாம் முறையாக சென்று பயிற்சி பெற்ற பிறகு நீங்கள் எந்த உயரத்திலிருந்து வேண்டுமானாலும் எவ்வளவு பெரிய ஆழத்திலும் குதித்து அழகாக வெளியே வருவீர்கள், நீந்தி கரையேறுவீர்கள். அதன் நிமித்தம் நிச்சயமாக மகிழ்ச்சியும் அடைவீர்கள். நீச்சல் என்பது மிகவும் ஒரு அருமையான ஒரு உடற்பயிற்சி கூட. நான் முறையாக பயிற்சி பெற்று இன்று என்னால் முடிந்த அளவிற்கு ஓரளவுக்கு நீந்த முடியும். தண்ணீரை குறித்ததான பயம் போய்விட்டது. அதே மாதிரி பாருங்க, ஒரு வாகனம் ஓட்டி பழக வேண்டும் என்று சொன்னாலும் கூட சின்ன வயசுல இருந்து, அது பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, முதலில் அவர்கள் கற்றுக்கொள்வது பைசைக்கிள் இருந்துதான்.
மிதிவண்டி என்று சொல்லுகிறோமே, அந்த பைசைக்கிள்ல இருந்து தான் அவங்க வந்துட்டு அவங்களுடைய அந்த அந்த பயணத்தை தொடங்குறாங்க. வாகனம் ஓட்டுகிற அந்த பயணத்தை தொடங்குகிறார்கள். அப்படி அப்படி பாருங்க, அது எடுத்ததுமே ஓட்டுறதில்ல யாருமே. தக்கி தக்கி ஓட்டுவாங்க. ஒரு சிங்கிள் பெடல்ல அடிப்பாங்க. அதுக்கப்புறம் முக்கால் பெடல் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சீட்ல உட்கார்ந்து ஓட்டுவாங்க. அப்பவும் வந்துட்டு கீழ விழுந்து முட்டியெல்லாம் தேய்ச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வயசும், அந்த அனுபவமும் வந்ததுக்கு அப்புறம் நேர்த்தியா ஓட்ட பழகுறாங்க. அங்க ஆரம்பிக்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு டூ வீலர்ஸ் எடுக்குறாங்க. ஸ்கூட்டர்ஸ் எடுத்து ஓட்டுறாங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிஓ எதிர்ல போய் ஓட்டும்பொழுது, எட்டுலாம் போட சொல்லுவாங்க. அப்பவும் வந்துட்டு சரியான பிராக்டிஸ் இல்லன்னா கொஞ்சம் பேர் டிஸ்குவாலிஃபைட் ஆயிடுவாங்க. திரும்ப போய் முறையா நீங்க பயிற்சி பெற்றுக் கொண்டு வாங்க. அந்த பிராக்டிஸ், அந்த பயிற்சி மிக மிக முக்கியம் பாருங்க. அதே மாரி தான் ஃபோர் வீலர்ஸ், ஹெவி வெஹிக்கிள்ஸ், கார் டிரைவிங், அந்த பஸ், லாரி, ட்ரக் இதெல்லாம் ஓட்டுறதுக்கு கூட முறையான பயிற்சி வேண்டும். முறையான அனுபவம் வேண்டும். அந்த பிராக்டிஸ் இல்லன்னு சொன்னா, நிச்சயமா நம்ம வந்துட்டு எதையுமே சரிவர செய்ய முடியாது. குழப்பத்தில போய் முடியும். சில நேரங்களிலே வந்துட்டு உயிருக்கே ஆபத்தான விதத்தில சில காரியங்கள் முடிந்து விடுகிறது. இப்ப பார்த்தீங்கன்னா, சமீப காலமா சின்ன பிள்ளைங்கலாம் வாகனத்த எடுத்து ஓட்டுறாங்க. ரேஷ் டிரைவிங் பண்றாங்க. ஹெல்மெட் இல்லாம ஓட்டுறாங்க. சீட் பெல்ட் இல்லாம ஓட்டுறாங்க. அதுக்கப்புறம் அரசாங்கத்தினுடைய சட்ட திட்டங்களை எல்லாம் மீறி நடக்குறாங்க. டோன்ட் ட்ரங்க் அண்ட் டிரைவ்ன்னு சொன்னா, இவங்க குடிச்சிட்டு வாகனத்த அதுவும் ஹை ஸ்பீட்ல ஓட்டுறது, யங் கைஸ் எல்லாம். இதெல்லாம் சர்வசாதாரணமா நடக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா, அ அவுட் ஆஃப் தேர் இக்னரன்ஸ். என்னுடைய ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். இதுல தான் அத கொண்டு வந்து சேர்க்கணும். மத்தபடி தேவனுடைய பிள்ளைகள் நிச்சயமாக நல்ல ஷைன் பண்ணணும். பாருங்க, நமக்கு தேவன போல ஒரு உபதேசம் கொடுக்கிறவங்கள எனக்கு தெரிஞ்சு, அது ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த பூமியில எங்குமே எனக்கு கிடைக்கிறதா எனக்கு தெரியலைங்க. வேதம் தான். ஏன்னா, இந்த வேதத்தின் ஆசிரியர் நம்முடைய திரியேக தேவன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியா இருக்க நம்முடைய திரியேக தேவன். அவர்களுடைய உள்ளத்தில தோன்றின அனைத்து உபதேசங்களும் அன்பின் உபதேசங்களாக, தீர்க்கமாக அ உபதேசித்திருக்கிறார்கள். அதுதான் நம்முடைய கரங்களிலே இன்று பரிசுத்த வேதாகமம் என்று தழுவுகிறது. அது நீங்களும் நானும் முறையாக படிக்க வேண்டும். புரிந்து படிக்க வேண்டும். தியானிக்க வேண்டும். தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் பாருங்க. இரவும் பகலும் என்னுடைய வார்த்தையில தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். முதல் சங்கீதத்திலேயே சங்கீதக்காரன் ரொம்ப அழகா சொல்றாரு. இப்படி நிறைய சங்கீதத்தை நம்ம சொல்லலாம். நிறைய வேத வசனத்தை நான் உங்களுக்கு கோட் பண்ணி காட்ட போறேன். இது வந்துட்டு இது ஒரு முகவுரை போல தான் இன்றைக்கு நான் வந்துட்டு தேவனுடைய பாதுகாப்பிலே வாழ பழகுங்கள் அப்படின்னு சொல்றேன். எந்த விதமான நிபந்தனைலாம் இருக்காது இந்த உபதேசத்துல. உங்களுக்கு விருப்பம் இருந்தா யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று அநேகர் சொல்லுவார்கள். அதுபோல நான் பெற்றுக்கொண்ட அந்த இன்பத்தை தான் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். இப்ப உதாரணத்துக்கு ஒரு பார்க்குக்கு போவோம், இல்லைன்னா ஒரு ஹோட்டலுக்கு போவோம். வேற ஏதாவது ஒரு ப்ரோகிராம் நம்ம போறோம்னு சொன்னா ஒரு சைட் சீயிங் பார்க்க, முதல்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் போகும்போது நமக்கு என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியாது. போயிட்டு வந்தவங்க சொல்லும்பொழுது, "இங்க நல்லா இருந்தது. போய் நீங்களும் அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடுங்க. இந்த இடம் சுற்றி பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க போய் பாருங்க." அப்படின்னு சொல்லும்பொழுது நிச்சயமா நம்ம என்ன பண்ண முடியும் கேட்டீங்கன்னா, தைரியமா போகலாம். அதுபோல நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கைடன்ஸ் தான் கொடுக்கிறேன். ஏன்னா, நாங்கள் குடும்பமாக நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற தெய்வீக சுகம், தெய்வீக பாதுகாப்பு, இது எப்படி எங்களுக்குள்ளே வந்துட்டு அபியாசப்படுத்துகிறோம்? இறைவனுடைய வார்த்தையின் மூலமாக தான் அபியாசப்படுத்துகிறோம். எனக்கு எல்லாமே தெரியும், டிரைவிங் நல்லாவே தெரியும் தான் ஹை ஸ்பீட்ல ஓட்டி போய் நான் வந்துட்டு சாக விரும்ப மாட்டேன். எனக்கு நீச்சல் நல்லாவே தெரியும் சொல்லிட்டு ஏடாகூடமா போயிட்டு நான் போயிட்டு சாக மாட்டேன். எல்லாவற்றுக்குமே ஒரு வரைமுறை உண்டு. ஆகவே தேவன் கொடுத்திருக்கிற அந்த வெளிப்பாடுகள் மூலமாக, அவருடைய வார்த்தையின் மூலமாக, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். எந்த ஒரு தயாரிப்பாளரும் அந்த பொருளை விற்கும் பொழுது, அதை எப்படி உபயோகிக்க வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அந்த உற்பத்தியாளருக்கு தான் தெரியும். அதை தயாரித்தவருக்கு தான் அதை குறித்து அனுபவத்தோடு கூட சொல்ல முடியும். ஈவன் ஒரு பாக்ஸ ஓப்பன் பண்ணணும்னா கூட, எப்படி ஓப்பன் பண்ணணும்? தலைகீழ ஓப்பன் பண்ணுவாங்க. அப்படிலாம் இல்லாம, எப்படி ஓப்பன் பண்ணணும்? அதை எப்படி ஸ்விட்ச் பண்ணணும்? எப்படி நீங்க யூஸ் பண்ணணும்? எவ்வளவு நேரம் நீங்க சார்ஜ் பண்ணணும்? இப்ப இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அதுல உள்ள இருக்கும். அது வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனா ரொம்ப பேர் அத சரியா கண்டுகொள்றது இல்ல. அதே மாதிரி இறைவனுடைய பிள்ளைகள் கூட தேவனுடைய வார்த்தையை வந்துட்டு எப்படி பயன்படுத்தணும்? தேவன் நமக்கு என்ன உபதேசங்களை கொடுத்திருக்கிறார்? நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்குது பாருங்க. ஒரு 4 பேஜ் உள்ள மேனுவல் இல்லைங்க. கிட்டத்தட்ட பல ஆயிரம் பக்கங்களை கொண்ட மேனுவல நம்ம கையில கொடுத்திருக்கிறார். ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நமக்கு 66 புத்தகங்கள்
கோர்த்து பழைய ஏற்பாடாகவும் புதிய ஏற்பாடாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உபதேசங்களை எல்லாம் நிச்சயமா வந்துட்டு அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த இந்த என்னுடைய வார்த்தைகளை உன்னுடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்து அப்படின்ற. உதடுகளில் இருந்து அது பிரியக்கூடாது, விலகக்கூடாது. இரவும் பகலும் அதை தியானம் பண்ணிக்கிட்டே இரு, பேசிக்கிட்டே இரு. அப்போதான் நம்ம மறக்க மாட்டோங்க. இல்ல மறந்து போயிடுவோம். நம்முடைய மனுஷனுடைய அந்த அந்த மூளை எப்படிப்பட்டதுன்னா சீக்கிரமா மறந்து போகும். அது மாதிரி ஒரு சம்பவம் இருக்கிற ஒரு பகுதி தான் அந்த மூளை பகுதி. ஆகவேதான் இறைவனுக்கு தெரியுமே, படைச்சவருக்கு தானே தெரியும். ஆனா இரவும் பகலும் சொல்லிட்டாரு. பகல்ல மட்டும் தியானம் பண்ண, இரவுல வந்துட்டு தியானம் பண்ணாத சொல்லாம 24 ஹவர்ஸ். அதோட மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, பகலும் இரவும், இரவும் பகலும் சொன்னா என்ன அர்த்தம்னா 24 ஹவர்ஸ் இன்டு 365 டேஸ் அவருடைய வார்த்தையை நம்ம வந்துட்டு படிக்கணும், விசுவாசிக்கணும், தியானம் பண்ணணும், மனப்பாடம் பண்ணி உள்ளுக்குள்ள பத்திரமா வச்சுக்கணுங்க. எல்லாத்தையும் பத்திரப்படுத்துறோம். கேஷ பத்திரப்படுத்துறோம், தங்கத்தை பத்திரப்படுத்துறோம், டாக்குமெண்ட்ஸை பத்திரப்படுத்துறோம். முக்கியமானது பத்திரப்படுத்துவது எது கேட்டீங்கன்னா தேவனுடைய வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் இருப்பாருங்க, அந்த வார்த்தைக்குள்ளதான் ஜீவன் அடங்கி இருக்கிறது, தெய்வீக சுகம் அடங்கி இருக்கிறது, பொருளாதார ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது, தெய்வீக பாதுகாப்பும் அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. அதுதான் நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம். அதுல எந்த பிராக்டிஸ் இல்லாம எதையிலயும் நம்ம வந்துட்டு இறங்கணும்னு சொன்னா விளைவுகள் எப்படி பயங்கரமா இருக்குமோ முடிவு. அது போலதான் இது வந்து விளையாட்டுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடாது. தெய்வீக பாதுகாப்பு என்பது தேவன், அதாவது நம்மளை உண்டு பண்ணின தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற விதிமுறைகள் என்ன, கட்டுப்பாடுகள் என்ன, எப்படி இந்த சரீரத்தை வந்துட்டு பாதுகாக்க முடியும். ஆவிய ஆத்மா சரீரம் மூன்றையுமே அவர் நமக்கு கொடுத்தது. ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு மொபைல் டெம்பிள் கூட நம்ம சொல்லலாம். இறைவன் வந்து வாசம் தங்குகிற ஒரு சிறிய கோயிலாக நீங்களும் நானும் இருக்கிறோம். நமக்குள்ளதான் வந்துட்டு இறைவன் குடியிருக்கிறாருங்க. மனுஷன் கையினால் கட்டப்பட்ட எந்த கட்டிடத்திலும் எந்த பில்டிங்லயும் இறைவன் வாசம் செய்வது கிடையாது. அது அவருக்கு விருப்பமும் கிடையாது. ஏன் கேட்டீங்கன்னா அவர் கட்டின ஒரு கட்டிடம் இருக்கிறது, வாசஸ்தலம் இருக்கிறது. அதுதான் உங்களுடைய சரீரம், என்னுடைய சரீரம். இந்த சரீரத்திற்குள்ள மூலஸ்தானம் என்று சொல்லப்படுகிற ஆலயத்திலே மூலஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது போல நம்முடைய ஆத்மாவிலே, நம்முடைய ஆவியில இறைவன் திரியேக தேவன் வந்துட்டு குடியிருக்கிறாங்க. இவ்வளவுதான் சொல்ல முடியும். அதனாலதான் அவர் குடியிருக்கிற அந்த ஆலயம், அந்த கட்டிடம் எப்படி பத்திரமாக இருக்க வேண்டும் என்று கட்டிடத்தை கட்டினவர், அந்த இன்ஜினியர் எவ்வளவு ஒரு அழகா நமக்கு வந்துட்டு சொல்றாருன்னு நினைக்கும் பொழுது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. கவனமா கேளுங்க, கேட்டு திருப்திப்படுங்க, அதன்படியே நீங்க வந்துட்டு வாழ பழகுங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு வந்துட்டு நீங்க பெற்றுக்கொண்ட அந்த சந்தோஷத்தை வந்து பகிருங்க. இது வந்துட்டு நிச்சயமா, ஏன்னா ஒரு நல்ல விஷயங்கள் வந்து 4 பேர் சொல்றதுல தவறே கிடையாது. இதை வந்துட்டு ஹைட் பண்ற சீக்ரெட் மெசேஜ் கிடையாது. இது இட்ஸ் பப்ளிக் மெசேஜ், ஓப்பன் மெசேஜ் பை அவர் ட்ரினிட்டி காட். அதனால வந்துட்டு இதை நீங்க மட்டும் அனுபவிக்கணும், நான் மட்டும் அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு சுயநலமா சிந்திக்காம எல்லாரும், நான் ஏற்கனவே சொன்னது போல, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். ஏற்கனவே பாருங்க பிரியமானவர்களே, நான் வந்துட்டு தெய்வீக சுகம் எவ்வளவு முக்கியம் என்பதை உங்களிடத்துல நான் பகிர்ந்து கொண்டேன். தெய்வீக சுகத்தோடு கூட வாழ பழகுங்கள். அதில் கிடைக்கிற சந்தோஷத்திற்கு அளவே கிடையாது. செலவுகள் இல்லாத, வீண் விரயம் இல்லாத, கடன் வாங்காத ஒரு வாழ்க்கை தான் அந்த தெய்வீக சுகம். ஆமா, ஒரு சர்ஜரின்னு சொன்னா கூட எத்தனை லட்சம் செலவாகுது, அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சிலர் இன்சூரன்ஸ் எடுத்து கிளைம் பண்றாங்க. அப்ப கூட அதுல ஒரு 80% தான் அவன் கொடுப்பான், மீதி 20% நம்ம கேஷ் பே பண்ணி ஆகணும். இது மாதிரி ஒரு கமர்ஷியல் வேர்ல்டுல இறைவன் பாருங்க எவ்வளவு பாருங்க, இலவசமா கொடுக்கிறார் எல்லாமே. புத்திமதி இலவசங்க. அவர் தான் நமக்கு டியூட்டர், அவர் தான் நமக்கு வந்துட்டு டீச்சர், ப்ரொஃபசர். இப்படிதான் நான் வந்து புகழ்ந்து நான் பேசுவேன். அப்பா கிட்ட நான் கேட்கறதெல்லாம் நிறுத்திட்டேன், அவரை புகழ் பாட ஆரம்பிச்சுட்டேன். ஆமா, என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் சொல்லிட்டு அவர் சொன்னது மட்டும் இல்ல, அவர் அதை எதிர்பார்க்கிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் காலையில அவருடைய திரு சமூகத்துல நானும் என் மனைவியும் சேர்ந்து ஒரு மனசோடு கூட கல்யாணம் ஆன நாளிலிருந்தே இந்த நாள் வரைக்கும் அழகாக நாங்கள் இறைவனுடைய சமூகத்துல அதிகாலையில என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி நானும் என்னுடைய மனைவியும் இருவரும் ஒருமனப்பட்டு இறைவனுடைய சமூகத்துல பல மணி நேரம் நாங்கள் வந்துட்டு உட்கார்ந்து இறைவனை நாங்கள் துதிக்கிறோம். அது அவருக்கும் தெரியும். அது நிமித்தம் தான் இப்படிப்பட்ட ஒரு சுகமான, ஒரு சுதந்திரமான, விடுதலையான ஒரு ஆசீர்வாதங்கள், பாதுகாப்பான ஆசீர்வாதங்கள். ஆகவே பிரியமானவர்களே, தெய்வீக சுகம் எவ்வளவு முக்கியமோ அதே போல தெய்வீக பாதுகாப்பு கூட மிகவும் முக்கியம். இது ரெண்டுமே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இரட்டை பிள்ளைகளை போல, இரட்டை சகோதரர்கள் கூட சொல்லலாம். தெய்வீக சுகமும் தெய்வீக பாதுகாப்பும். தெய்வீக பாதுகாப்பு இருந்தா
தெய்வீக சுகம் இருக்கும். தெய்வீக சுகம் இருக்குன்னு சொன்னா தெய்வீக பாதுகாப்பும் கூடவே இருக்கும். ஒட்டி பிறந்த குழந்தைகளை போல, இரட்டை சகோதரர்களை போல, இப்படி கூட சொல்லலாம். செயின் எப்படி அந்த வளையம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இப்படி மாட்டி மாட்டி அப்படி செயின் அந்த நம்ம யூஸ் பண்றோமோ, கழுத்துல செயின் போடுறோமோ, அது பாருங்க ஒவ்வொரு ஒரு ரிங் உள்ளுக்குள்ள ஒண்ணு லிங்க் பண்ணி வச்சிருப்பாங்க. லென்த்துக்கு ஏத்த மாதிரி அது அந்த ரிங்ஸை வந்துட்டு ஆட் பண்ணிட்டே போவாங்க. அப்ப நம்மளுக்கு லென்த் எவ்வளவு லென்த் வேணுமோ அதை நம்ம செஞ்சு போடலாம். அந்த 2 வளையமும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சேர்ந்து இருக்கிறது போல அதை பிரிக்க முடியாது. ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டோம் சொன்னா அதை வந்துட்டு பிரிக்கணும்னா திரும்ப கட் பண்ணி தான் எடுக்கணும். அது போல அதற்கு மேலாக இந்த தெய்வீக சுகமும் தெய்வீக பாதுகாப்பும் ஒன்றோடு ஒன்று கைகோர்த்து நிற்கிறதை போல நான் பார்க்கிறேன் பிரியமானவர்களே. ஆகவே இந்த தெய்வீக சுகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற தேவன் தெய்வீக பாதுகாப்புக்கும் முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் இந்த காலை வேளையில புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. பொதுவாக நம்ம எந்த உணவு சாலையில போயிட்டு நம்ம பண்டக சாலையில போய் நம்ம சாப்பிட்டாலும் சாப்பிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், திருப்தியா என்ன பண்ணுவோம், அந்த வெயிட்டருக்கு அதாவது சப்ளையருக்கு வந்துட்டு நம்ம ஒரு டிப்ஸ் கொடுப்போம். யாருமே வந்து முன்கூட்டியே கொடுக்க மாட்டாங்க. சாப்பிட்ட பிறகு பில் அமௌண்ட்டோட கூட சேர்த்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்துட்டு இது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிப்ஸ் கொடுப்பாங்க. அது எப்பவுமே வந்து அதுதான் வந்துட்டு உலக முழுவதும் இருக்கிற ஒரு பழக்க வழக்கம். ஆனா நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல டிப்ஸ் கொடுத்துட்றேன். அந்த தெய்வீக பாதுகாப்பை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக சில டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்க போறேன். இறைவனுடைய வார்த்தை தான் அந்த டிப்ஸ். பணம் காசு இல்ல. பேதுரு சொன்னார் பாருங்க, தேவாலயத்திற்கு வாசல் படியில ஒரு பிறவி சப்பானி உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அவர் வந்துட்டு ஏதாவது கொடுங்க, கொடுத்துட்டு போங்க, கோயிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு இன்னைக்கு கேட்கறது போல அன்னைக்கு அந்த தம்பி வந்துட்டு ரொம்ப பிறவி சப்பானி அவரு. அவர் பாத்தீங்கன்னா கேட்கிறாரு. அப்போ பேதுரு வந்து சொல்றாரு, பொன்னும் வெள்ளியும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் உள்ள நசரேயனாக இயேசு கிறிஸ்துவை உனக்கு நான் தருகிறேன்னு சொல்லிட்டு நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட அப்படின்னு சொன்னார். அது போல அது மாதிரி சில டிப்ஸ் நான் வந்துட்டு இறைவனுடைய வார்த்தையில இருந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அந்த தம்பி பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்துல இவங்க இறைவனுடைய வார்த்தையை நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில சொன்னாங்க. ஏன்னா பிதாவாகிய தேவன் அவ்வளோ ஒரு வல்லமையை வந்து அந்த ப்ராடக்டுக்குள்ள இயேசு என்னும் அந்த ரட்சகருக்குள்ள, நம்முடைய மீட்பருக்குள்ள, நம்முடைய ஆண்டவருக்குள்ள, அவருடைய மகனுக்குள்ள வச்சிருக்கிறாருங்க. பேதர் வந்துட்டு ஒரு விசேஷித்தமான ஆளா பாத்தீங்கன்னா இல்ல நம்மளை போல சாதாரணமான மனுஷர். நான் வந்து என்னுடைய பிசினஸ் வந்துட்டு ஜுவல்லரி பாக்ஸ் மேனுபேக்சரிங் அண்ட் ஜுவல்லரி பிசினஸ் என்னுடையது. அந்த காலத்துல பேதர் அவங்களுடைய அந்த சகாக்கள்லாம் என்ன பாத்தீங்கன்னா ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி. பெருசா அவங்க வந்துட்டு ஸ்கூல் காலேஜ் எல்லாம் போனதா போல கூட நமக்கு சரித்திரத்துல வந்துட்டு இடம் பெறல. ஒரு சாதாரண காமன் பீப்புள், வெரி வெரி இன்னசென்ட் பீப்புள், எதை சொன்னாலும் நம்புவாங்க. அது மாதிரி ஒரு மக்கள் மூலமாக இறைவன் பாருங்க, அவங்க என்ன பாருங்க, வானத்துல இருந்து குதிச்ச தேவ தூதர்களா, உங்களை போல என்னை போல தாயின் வயிற்றில பிறந்த சாதாரணமான மக்கள் இயேசுவோடு கூட இருந்தார்கள். இயேசுடைய உபதேசத்தை கேட்டார்கள். அவர்கள் கண்கள் ஊடாக அவர் செய்த அனைத்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்தார்கள். அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் பெருகின பிறகு, இயேசுவானவர் பரமேறின பிறகு இவர்கள் அவர் விட்டு சென்ற ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். அப்பொழுது முதல் அற்புதமே பாத்தீங்கன்னா அந்த சப்பானி பிறவி சப்பானி வந்துட்டு துள்ளி குதிக்க ஆரம்பிச்சுட்டான். தேவாலயத்துக்குள்ள ஓடி போயிட்டான். இறைவனை வந்துட்டு புகழ்ந்து பாட. இதுதான் பாருங்க, இது மாதிரி சில டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். தெய்வீக பாதுகாப்புல நீங்க எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. அதனால நான் டிப்ஸை முதல் கொடுத்துறேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் டிப்ஸ் கொடுக்கறது வந்துட்டு எல்லாருடைய பழக்கம். அது வந்துட்டு ஹோட்டல்ஸ்ல. நான் வந்துட்டு இறைவனுடைய போஜனத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். அதனால முதல்ல டிப்ஸ் கொடுக்குறேன், நீங்க எடுத்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. எந்த விதமான அசம்பாவிதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்தாருடைய வாழ்க்கையில, சந்ததியிலேயே இப்படிப்பட்ட ஒரு எந்த விதமான விபத்தில்லாத ஒரு வாழ்க்கை, ஆபத்தில்லாத ஒரு வாழ்க்கை, தெய்வீக பாதுகாப்பு எப்படி நமக்கு இலவசமாக இறைவன் கையளித்திருக்கிறார். இவரை போல ஒரு கருணையாளர், நேசிக்கக்கூடிய உள்ளம் படைத்தவர்கள் இந்த பூமியில நிச்சயமா டைம் வேஸ்ட் தான். அப்படி தேடினா டைம் வேஸ்ட்னு நினைக்கிறேன். அதனால வந்துட்டு உங்களுக்கு நான் சில டிப்ஸ் கொடுக்குறேன், அதை நீங்க எடுத்துக்கிடுங்க. நல்லா சாப்பிட்டு மகிழுங்க. ஓகேங்களா? இந்த தேவனுடைய வார்த்தையில தான் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் அடைகிறது. இது ஒரு கேப்சூல் மாதிரி, அந்த கேப்சூல், அந்த மருந்து எப்படி அந்த ஒரு அந்த அந்த மெடிசின் வந்துட்டு மாத்திரை வந்துட்டு பவுடர் ஆக்கி அந்த கேப்சூலுக்குள்ள வச்சிருப்பாங்க. அவன் விழுங்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். பிளஸ் அது அந்த பவுடர் வந்துட்டு பாத்தீங்கன்னா கசப்பா இருக்கும். அதனால தான் வந்துட்டு கேப்சூல் வடிவில் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. மாத்திரை விட
மெட்டல் கேப்சூல் விழுங்குறது. அது மாதிரி எல்லா விதமான ஸ்டஃப் வந்துட்டு அவருடைய அவருடைய வார்த்தைக்குள்ள இருக்கு. அவருடைய வார்த்தைக்குள்ள ஒளி இருக்கு, அவருடைய வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கு, அவருடைய வார்த்தைக்குள்ள ஆவி இருக்கிறது. ஆகவே இந்த மூன்றும் உள்ளடங்கிய இறைவனுடைய வார்த்தையை நீங்களும் நானும் வாசிப்பது அவசியம். தியானம் செய்வது அதைவிட மிகவும் அவசியம். புரிந்து கொள்வது அவசியம். வெளிப்பாடு பெற்றுக்கொள்வது அவசியம். இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த அனுபவத்தின் பேர்ல நீங்க கூட நிறைய சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். நீங்களும் என்னை போல மற்ற உபதேசியாளர்களை போல நீங்களும் வந்துட்டு என்ன பண்ணலாம், பிரசங்கம் பண்ணலாம். இறைவன் உங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்திருப்பார்னு நினைக்கிறேன். கொடுத்திருந்தா நிச்சயமா வந்துட்டு ஹெசிடேட் பண்ணாதீங்க, காலதாமதம் பண்ணாதீங்க. இருக்கிற காலத்துல கொஞ்ச காலத்துல இறைவனுடைய பணியை வந்துட்டு செம்மனே செய்து முடிக்கணுங்க. இறைவனுடைய நாமத்துக்கு நம்ம மகிழ்ச்சியா சாட்சியா, ஜீவனுள்ள சாட்சியா நம்ம இருக்கிற இடத்துல இருக்கணும், நம்ம பகுதியில இருக்கணுங்க. எல்லாருக்கும் ஆசீர்வாதமா நம்ம இருக்கணும். அதன் மூலமாக தேவனுடைய நாமம் கூட மகிமைப்படும். சரி, முதலாவது தெய்வீக பாதுகாப்பு எங்க இருந்து ஆரம்பமாகிறது என்று நாம் பார்ப்போமா? முதலாவது பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு புரிதல் வர்றதே வந்து பார்க்கிற பொழுது நான் சொன்னது போல ஞானஸ்நானம் எடுப்பதற்கு கூட குறைஞ்சது 18 வயசு இருந்தா நல்லா இருக்கும் அப்படி நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுதான் சிறந்த கருத்துன்னு கூட நினைக்கிறேன். நீங்களும் அதை ஒத்துக்கொள்வீங்க. சிலர் வந்துட்டு தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. நான் அதற்கு நான் எதிர்த்து பேசக்கூடிய நபர் அல்ல. அவங்களுக்கு புரிதல் இல்லாமல் செய்யறாங்களா, புரிஞ்சு செய்கிறார்களா என்பது அது அவர்களுக்கே விடலாம். ஓகேங்களா? இது என்னுடைய அனுபவம். பாருங்க, குழந்தை திருமணம் சரியா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? தவறுன்னு சொல்லுவீங்க. அதுக்குன்னு ஒரு வயசு நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க இந்த உலகத்துல. பெண்ணின் திருமண வயது 18, ஆணின் திருமண வயது 21ன்னு. இப்படி வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு வரையறை இருக்கிறது. அதே போல வந்து நம்ம வந்துட்டு கிறிஸ்தவர்களாகிய நாம் இறைவனுடைய உபதேசத்தை கேட்டிருக்காங்க. நாம் நன்கு புரிந்து கொண்டு சில விஷயங்களை நாம் செய்யும் பொழுது நாமும் நன்றாக இருப்போம், நம்முடைய பிள்ளைகளும் நன்றாக இருக்கும். ஆகவே தான் இந்த விஷயத்தை நான் சொல்லுகிறேன். குழந்தை ஞானஸ்தானம் என்பது இது உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது என்று எனக்கு தெரியாது. அது என்னை பொறுத்த வரைக்கும் சரியில்லை. அதாவது குழந்தை திருமணமும் குழந்தை ஞானஸ்தானமும் ஒன்று என்று உங்களிடத்திலேயே நான் வைத்து விடுகிறேன். நீங்களே யோசித்து பாருங்களேன், எது சிறந்தது என்று சொல்லி. ஓகேங்களா? சரி. நமக்கு உருவாக்கின தேவன் பார்க்கும்போது நினைக்கிறாங்க நம்ம அம்மா அப்பா தான் நம்மளை இந்த பூமி கொண்டு வந்தாங்க. சிறப்பு. உண்மையிலேயே அவங்கள வந்துட்டு இறைவன் வந்து ஒரு கருவியா தான் பயன்படுத்துறாரு. அவங்க வந்துட்டு நம்மளுக்கு கடவுள் இல்ல, தேவன் அல்ல. ஓகேங்களா? நம்மை உருவாக்கினவர் அகில லோகத்தையும் படைத்த சிருஷ்டித்த சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் அதிசயங்களை செய்கிறவர், ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர். அவர் தான் நமக்கு என்ன பண்ணிட்டாரு, இந்த இந்த வடிவத்தை கொடுத்திருக்கிறார். அவரை போலவே தம்முடைய 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 சொரூபத்தின்படியே, அவருடைய சாயலின்படியே நம்மை சிருஷ்டித்து அவருடைய ஜீவன், அவருடைய ஆவியை நம்முடைய நாசியில ஊதினாராம். நம்ம வந்துட்டு ஜீவாத்மா இருக்கிறோமா? நம்ம அம்மா அப்பா ஊதுனாங்க கிடையாதே. பிறந்த பிறகு அவங்க சந்தோஷப்படுறாங்க, எனக்கு ஒரு பையன் பிறந்திருக்கிறான், எனக்கு ஒரு மகள் பிறந்திருக்கிறான்னு. எப்படி அந்த குழந்தைய பாதுகாக்கணும்னு தெரியாம நிறைய பெற்றோர்கள் வந்து குழந்தைய தவிக்க விடுறாங்க. பெற்றெடுத்த குழந்தைய வந்துட்டு, அதாவது இல்லஜிமேட் சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அதை கொண்டு போயிட்டு குப்பை தொட்டில போடுறாங்க. பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க என்பது என்னால உறுதியா சொல்ல முடியாது. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதும் எனக்கும் தெரிஞ்சிருக்குது. ஓகேங்களா? அதை பத்தி நம்ம விளையாடியா நம்ம பார்க்க வேண்டாம். படைத்தவர் நமக்கு நம்ம எப்படி பாதுகாக்கிறார், அவர் வார்த்தையின் மூலமாக தான் நம்மளை பாதுகாக்கிறார். அதையும் சொல்றேன். அவர் இன்னைக்கு நம்மளை போல ஒரு பிசிக்கல் பீயிங்ல அவர் இல்ல. அவர் காட் இஸ் ஸ்பிரிட் பீயிங். இஸ் லிவ்ஸ் இன் ஸ்பிரிட், இஸ் லிவ்ஸ் இன் வேர்ட்ஸ், இஸ் லிவ்ஸ் இன் லைட். எங்கெல்லாம் ஒளி இருக்கிறதோ அங்க இறைவன் இருக்கிறார். எங்கெல்லாம் காற்று வீசுகிறதோ, ஆவி இருக்கிறதோ அங்கெல்லாம் இறைவன் இருக்கிறார். ஆகவே இறைவன் இப்படிதான் நமக்கு உதவி செய்வார். அவர் வார்த்தையை அனுப்பி நம்மை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். நிறைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார், வாக்கு தத்தங்களையும் கொடுத்திருக்கிறார். அனைத்தும் இலவசங்க. அந்த மேனுவல் படிக்கணும்னு சொல்றது ஆதியாகம புஸ்தகத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நம்மை குறித்து இறைவன் எவ்வளவு ஒரு கரிசனையோடு கூட அந்த பாதுகாப்பு கவசத்தை கொடுத்திருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, பயன்படுத்தும் பொழுது, அதை நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக அவருடைய உத்தரவு இல்லாமல் நம் தலையில் இருக்கிற ஒரு முடியாகிலும் கீழே விழாது. அவருடைய சித்தம் இல்லாமல் ஒரு முடியாகிலும் கீழே விழாது. இதுதாங்க என்னுடைய விசுவாசம். உங்களுக்கும் அப்படியே இருந்தால் மிகவும் சந்தோஷம். சரி, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 66வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள்.
பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு அருமையான பாருங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், பிரசவம் ஆயிடுச்சாமா அப்படின்னு கேட்கிறோம். அவர் சொல்றாரு, நான் தான் பிரசவத்தை பண்றேன், நான் தான் என்ன பண்றேன், கர்ப்பத்தையே உண்டு பண்ணுகிறவர் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவர் சிருஷ்டிகர்த்தர், நம்மை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தாராம். அவர் தான் சிருஷ்டித்தார். நம்முடைய தாய் தகவன் பெற்றெடுக்கிறாங்க. அது கூட என்ன சொல்றாருன்னா, நீங்கள் எனக்காக பெற்ற பிள்ளைகள் சொல்றாரு. பாருங்க, நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம பிள்ளைகளா இருக்கிறோம். ஆண் பிள்ளைகளா, பெண் பிள்ளைகளா, குடும்பத்துக்கு ஒருத்தர் 2 பேர் 4 பேர் 5 பேர் 10 பேர்னு இருக்கிறோம். ஆனால் நம்ம அவர் வந்துட்டு எனக்காக பெற்ற பிள்ளைகள், நீங்கள் எனக்காக பெற்ற பிள்ளைகள்ன்றார். நம்மள ஒரு அம்மா அப்பாவை ஒரு கருவியா தான் பயன்படுத்துறாரு, ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா பயன்படுத்துறாரு. ஓகேங்களா? மத்தபடி உருவாக்குகிற சக்தி தாய்க்கும் இல்லை, தகப்பனும் இல்லை. பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ. இன்னைக்கு நிறைய கர்ப்பவதிகள், ஸ்திரீகள் உலகெங்கிலும் இருக்கிறாங்க. இந்த வசனம் அவங்களுக்கு தெரிஞ்சா நான் முதல்ல சந்தோஷப்படுவேன். டாக்டர் கொடுக்கிற அட்வைஸ்ல அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. குழந்தை எந்த அளவுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு, அந்த குழந்தை வந்துட்டு பர்ஃபெக்டா இருக்கா, கை கால் உள்ள இருக்கிற அந்த ஹார்ட், லங்ஸ், லிவர், இன்டெஸ்டைன்ஸ், மற்றபடி கை கால் விரல்கள் எல்லாம், மூளை வளர்ச்சி எல்லாமே எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்றேங்க. ஆனா மெடிக்கல் ஃபீல்ட் இருக்கவங்க இன்னும் நிறைய சொல்லுவாங்க. அது போல எல்லாமே வந்து பர்ஃபெக்டா இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு தான் மாசத்துக்கு ஒரு முறை போய் நம்ம டாக்டரை பார்த்துட்டு குழந்தைய வந்து அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, ப்ரோக்ரஸ் எப்படி இருக்கு, இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்கு, ஹார்ட் பீட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம செக் பண்றோம். அது செக் பண்ணுங்க, நல்லது. ஓகேங்களா? அதை விட இறைவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து இறைவன் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது நீங்க எப்படி சொல்லலாம் தெரியுங்களா? உங்க கர்ப்பத்துல இருக்க குழந்தை மேல கணவன் மனைவியுமாக சேர்ந்து கரத்தை வைத்து பெற பண்ணுகிறவராகிய என் தேவன் பெற செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயமா அந்த அந்த குறிப்பிட்ட காலத்துல சொல்லுவாங்க, 10 மாதமும் சுமந்து பெற்றேன்னு சொல்லுவாங்க. அந்த நாட்கள் 300 நாட்கள், 290 நாட்கள், 300 நாட்கள் என்று நினைக்கிறேன். அந்த 10 மாதத்துல அருமையான ஒரு ஜீவராசியை ஒரு ஒரு மகனாக, ஒரு மகளாக சிருஷ்டித்து அந்த கணவன் மனைவிக்கு ஆறுதல் பரிசில்லைங்க, பியூட்டிஃபுல் லிவிங் பிரைஸ கொடுக்குறாரு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, குழந்தைக்கு ட்ரெஸ் கொண்டு வந்து கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த மேக்கப் செட்லாம் வாங்கி வந்து கொடுப்பாங்க, அந்த குழந்தைக்கு தேவையான அந்த பவுடர் பூசுறது, அதுக்கப்புறம் அந்த விளையாட்டு பொம்மைகள் எல்லாமே கொண்டு வந்து கொடுப்பாங்க, சில நகைகள்லாம் கூட கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதுல ஏதாவது ஜீவன் இருக்கா? கிஃப்ட் கொடுக்கறது, கிஃப்ட் வாங்குறதெல்லாம் சரி, அதுல லைஃப் இருக்கான்னு கேக்குறேன். எல்லாமே வந்து பொம்மையை கொடுப்பாங்க, அதுல உயிர் இருக்கா? அந்த பொம்மை நடக்குமா? ஏதாவது ஒரு கீ மாதிரி ஏதாவது ஸ்ப்ரிங் ஆக்ஷன் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா, கீ கொடுத்தா அந்த பொம்மை கொஞ்சம் நகர்ந்து போகும், கொஞ்சம் ஆட்டம் காமிக்கும், டான்ஸ் பண்ணும், பாட்டு பாடும், அவ்வளவுதான். கீ டவுன் ஆனதுக்கு அப்புறம், பேட்டரி டவுன் ஆனதுக்கு அப்புறம் அது அப்படியே படுத்துருங்க. ஆனால் நம்முடைய தேவன் பொம்மையா நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு, ஜீவனுள்ள பரிசை கொடுத்திருக்கிறாங்க. ஹalleluya. நினைக்கும் பொழுது எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு எத்தனை பாகம் போகும் தெரியாது. நீங்களும் நானும் தெய்வீக சுகத்தோடு வாழ எப்படி பழகணுமோ, அதே போல தெய்வீக பாதுகாப்போடு கூட வாழ பழகணுங்க. ஆக்சிடென்ட் ஷுட் நாட் ஹேப்பன். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பாருங்க, பொல்லாப்பும் நேரிடாது, வாதையும் அணுகாது. சங்கீதம் 91ல அழகா எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை நாம் என்ன பண்ண கேட்டீங்கன்னா, உணவை போல உட்கொள்ள வேண்டும், அப்படியே விழுக வேண்டும். லட்டு சாப்பிடுறது மாதிரி லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு கேட்பாங்க. லட்டு தின்றதுக்கு ஆசையா இருக்குது, அதை விட இன்னும் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து நம்ம விழுங்கும் பொழுது, பெற பண்ணுகிறவராகிய கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? பெற செய்யாமல் இருப்பேனோன்னு கேட்கிறார். நிச்சயமா நான் சொல்றேங்க, ஒரு ஃபுல் ப்ராடக்ட் நீங்க இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசத்தை, நான்லாம் என்னுடைய மனைவி கர்வமா இருக்கும் பொழுது நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வயிற்றுல கையை வச்சு டெய்லி நாங்க என்ன பண்ணுவோம்? ஆசீர்வதிப்போம். எனக்கு வந்து கர்த்தர் வந்துட்டு 2 பிள்ளைகளை கொடுப்பேன்னு சொல்லிட்டு சொப்பனத்துல கொடுத்துட்டாரு. அதுதான் நான் என்ன பண்ணேன், பேரெல்லாம் பிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். முதல் மகனுக்கு வந்துட்டு ஜோஷுவான்னு பிக்ஸ் பண்ணேன். ஏன்னா மோசஸ் கர்த்தர் ஜோஷுவா தான் அந்த பொறுப்பு எடுக்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு போவ.
அந்த யோசுவாக்கு அப்புறம் காலேப் பொறுப்பெடுக்கிறாரு. அதனால நான் என்ன பண்ணேன்னா, என்னுடைய பெயர் மோசஸ் நான் வச்சுக்கிட்டேன். பைபிள் படிச்சதுனால அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால நான் வந்து மோசஸ் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என் பிள்ளைகள் அடுத்த தலைமுறை ஆச்சே. அதனால ஜோஷுவா, காலேப்னு வச்சேன். என் மிஸ்ஸஸ் என்ன சொன்னாங்க, நீங்க ஜோஷுவான்னு வச்சீங்க, நான் ஆலன் சேர்த்துக்கிறேன். ஆலன் ஒரு பெரிய ஊழியக்காரர் அப்படி சொன்னாங்க. அதே போல நான் வந்துட்டு நான் காலேப்னு வச்சேன். நான் வந்துட்டு கென்னத்ன்னு சேர்த்துக்கிறேன். அவரும் ஒரு பெரிய ஊழியக்காரருங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்படிதான் எங்களுடைய பிள்ளைகளுக்கு பெயர் வந்ததுங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லாமே மகிழ்ச்சி தான். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். சரி, அவர் அடுத்த தல என்ன சொல்றாரு, பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ. இனி நிறைய பேரு அந்த பிரசவம் வலி வந்துருமோ, அந்த வேதனை எப்படி இருக்குமோ தெரியலையே, குழந்தை நல்லபடியா பிறக்குமா, குழந்தை பிறக்கும் பொழுது தாய்க்கு எந்த விதமான பிரச்சனை இருக்காது, இப்படி எல்லாம் வந்துட்டு சிந்திக்கிறாங்க. அதனால இந்த வார்த்தையை அப்படியே வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த எபிசோட்ல இங்க தான் நம்ம கண்டினியூ பண்ண போறோம். ஓகேங்களா? நிச்சயமாக இந்த இந்த முகவுரையே உங்களுக்கு மிகவும் ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கும், நம்பிக்கை கொடுத்திருக்கும், இன்னும் விசுவாசத்தை உயர்த்தி இருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இறைவன் நிச்சயமாக நம் மத்தியில இருந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்கிற தேவனாக இருக்கிறார். தொடர்ந்து அவரை நோக்கி பாருங்கள். அவருடைய முகத்தை நோக்கி பார்த்த ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படியே நீங்களும் நானும் நம்முடைய குடும்பம் அனைத்தும் மிகவும் கர்த்தருக்குள் பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்லி அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்தி இருக்கிற இறைவனுடைய நாமத்தில் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து துதிகன மகிமை அனைத்தையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திற்கு செலுத்தி பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட ஒத்தாசையோடு கூட ஜெபித்து வேண்டிக் கொள்ளுகிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மீண்டும் கூடிய விரைவில் இரண்டாவது பாகம் தெய்வீக பாதுகாப்பிலே வாழ பழகுங்கள் என்ற தலைப்பின் இரண்டாவது பாகத்துல உங்களிடத்தில் வந்து சந்திக்கும் வரைக்கும் உங்களிடத்திலிருந்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். God bless you all.